பாட்டி என்ன பாட்டி இதெல்லாம்? டேய் இதுதான்டா என் புருஷன் முத எனக்காக எடுத்து கொடுத்த சுடிதாரு. ஓ இந்த சுடிதாரை நான் போட்டா அவரு எந்த வேலையில இருந்தாலும் சரி அப்படியே போட்டு என்ன பாக்குறதுக்காக என் அழக ரசிக்கிறதுக்காக ஓடோடி வந்துருவாரு. ஐயோ இது வேறயா? பாட்டி பல வழியில லாக் பண்ணுதே. பாட்டி ஒரு முடிவோட இருக்கு. இப்ப அவருக்கு பிடிச்ச சுடிதார் தான் போட்டுட்டு வந்திருக்கேன். அவருக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கேன். இப்ப எப்படி என் கூட வரமாட்டேன்னு சொல்றாருன்னு நானும் பாக்குறேன். கேட்வாக் வேறயா? பாஸ் 96 படத்துல வர திரிசாவை பார்த்திருக்கேன். ஆனா 96 ஏஜ் திரிசா பாட்டியை இன்னைக்கு தான் பாஸ் பாக்குறேன். பாஸ் ஜோ ஜோ பாரியா? ஐயோ முடியலடா சாமி. ஏகு பேபி. யோ ஏகு பேபியா? ஆமா பாஸ், இந்த கொடுமையெல்லாம் என்னால பார்க்க முடியல பாஸ். ஏங்க என்னங்க என்னாச்சு? இதெல்லாம் என்னால பார்க்க முடியல. ஷோ உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது, இருங்க. சரி சரி விடு, இன்னும் என்ன கூத்தலாம் பண்ணுதுன்னு பாப்போம். ஏகு பேபி, ஏகு பேபி, நான் தான் உங்க நாகு பேபி வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கேன். வாங்க ரூமுக்கு போலாம். அடிய நாகலட்சுமி, நீ சுடிதார் போட்டு வந்தாலும் சரி, மிடி போட்டு வந்தாலும் சரி, இன்னைக்கு என் பேர சிவா கூட தான் தூங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன தொந்தரவு பண்ணாம பேசாம போயிடு. ஏ பேபி, நீங்களா இப்படி பேசுறது? எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்களே, யாராவது ஒருத்தர் சொல்லக்கூடாதா? ஐயோ பாட்டி. பாஸ் அது பாட்டி இல்ல, நாகு பேபி. இது ஏகு பேபி. ஏகு பேபி நாகு பேபி, நாகு பேபி ஏகு பேபி. ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்றாங்களே, ஏன் பாஸ் டிஸ்டர்ப் பண்றீங்க? இவர் மேல எனக்கு எவ்வளவு ஆசை இருந்தா இந்த வயசான காலத்துல இவருக்கு பிடிச்ச சுடிதார போட்டுட்டு வந்திருப்பேன். ஆனா இவர் வரலேன்னு சொல்லி என்ன இக்னோர் பண்ணி என் மனச ஹர்ட் பண்றாரே. நீங்க யாரும் கேட்க மாட்டீங்களா? அடிய நாகலட்சுமி, நீ என்ன கத்துனாலும் சரி, என்ன கெஞ்சினாலும் சரி, இன்னைக்கு நான் என் பேரன் கூட தான் தூங்குவேன். என் பேரனை விட்டு வர மாட்டேன். தாத்தா, பாட்டி தான் ஆசைப்படுது இல்ல தாத்தா, அவங்க கூட போ தாத்தா. பாவும் பாட்டி உங்களுக்காக எப்படி கெட்டப்லாம் போட்டு வந்திருக்காங்க பாருங்க, அதுக்காக வச்சு போங்களேன். முடியவே முடியாதுடா பேராண்டி. இத்தனை வருஷமா இவ கூட தானே தூங்குனேன். இன்னைக்கு ஒரு நாள் என் பேர சிவா கூட தான் தூங்குவேன். தாத்தா அப்படிதான், நான் சின்ன வயசுலயே பாத்துருக்கேன். பிடிவாதான் ஜாஸ்தி. தாத்தா, நான் எங்க போயிட போறேன் தாத்தா? எனக்கு வயசு கம்மி தானே. இன்னும் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் நல்லா தானே இருப்பேன். உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப வாங்க, நான் கம்பெனி கொடுக்கறேன். இன்னைக்கு எனக்காக இல்லைனாலும் அந்த மஞ்சள் கலர் சுடிதாருக்காகவாது நீங்க நாகு பேபி கூட போலாமே. ஆமா ஏகு தாத்தா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாகு பேபியோட போய் தூங்குங்க. கரெக்ட். இல்லனா இந்த நாகு பேபியோட ரியாக்ஷனையும் மாடுலேஷனையும் பார்த்து நாங்க செத்துடுவோம் தாத்தா. ப்ளீஸ் தாத்தா, சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. ஐயோ கொல்றாங்களே. ஏக் பேபி, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? ஏக் பேபி, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இங்க கோவப்படுவீங்க, ஆனா உள்ள வந்ததும் ரொமான்டிக்கா மாறிடுவீங்க. போலாமா? பாஸ், இருந்தாலும் ஏகு தாத்தாக்கு உங்க மேல ஏகப்பட்ட பாசம் பாஸ். யோ போயா. ஏக் பேபி, ஏக் பேபி, வாங்க உட்காருங்க. ஏக் பேபி, ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன்.
கடவுளே, இந்த கிழவியோட இம்சை தாங்க முடியல. சாதாரணமாவே இதை பார்க்க முடியாது, இதுல சுடிதார் வேற. அப்படியே சக்தி, உன்னை இந்த பாலை குடிக்க வச்சு நல்லா தூங்க வச்சு ஐயன் தலையில வச்சு என் பேச்ச கேட்க வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. இப்ப எதுக்கு இந்த கிழவி கதவை சாத்துது? ஐயோ, கிழவி ஒரு மார்க்கமா பாக்குதே. ஏகு பேபி, ஐயோ முடியல. ஏகு பேபி. ஏய், உனக்கு இப்ப என்ன வேணும்? என்ன ஏகு பேபி, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு பார்த்தா இப்படி கோவப்படுறீங்களே. இந்தாங்க இந்த பாலை குடிங்க. எனக்கு வேணாம். உங்க கோவத்தை எப்படி போக்கணும்னு எனக்கு தெரியும். இந்தாங்க பால் குடிங்க. ஐயோ, பேசாம வேற வழி இல்ல, இதோட ரூட்ல போய் தான் மடக்கணும். நாகு பேபி, ஐயோ, நாகு பேபின்னு என்னையா கூப்பிட்டீங்க? ஓ, எப்படி 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 என்ன பேர் சொல்லி கூப்பிட்டீங்க? இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க ஏகு பேபி. நாகு பேபிமா. என்ன ஏகு பேபிமா? உன்னை பார்க்காம உன் கூட பேசாம இத்தனை நாள் தவிச்சு போயிட்டேன் பேபிமா, தவிச்சு போயிட்டேன். அப்படியா? அதான் இப்ப வந்துட்டீங்கல்ல, உங்க ஆசை தீர பேசுங்க, ஆசை தீர பேசுங்க. என்ன இந்த மூதேவி உடம்புல வந்துட்டீங்கன்னு தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஏன் ஏகு பேபி என்ன இப்ப கொட்டினீங்க? பின்ன கொட்டாம என்னடி பண்றது? ஏண்டி, நம்ம வீட்டுக்கு வந்த மருமகள்களை இப்படிதான் மூதேவின்னு சொல்லுவியா? மூதேவிய மருமகளா வந்தாலும் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிடி. சாரி ஏக் பேபிமா, நீங்க இருந்திருந்தீங்கன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. நீங்க தான் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. ஏக் பேபி, இனிமே நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். முதல்ல நீங்க இந்த பாலை குடிங்க. இது எதுக்குடி? நீங்க தெம்பா இருக்க. கிழவி இந்த பால்ல ஏதாவது கலந்துருக்குமோ? நாகு பேபி, முதல்ல நீ குடி, அப்புறம் நான் குடிக்கிறேன். இல்ல 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 இல்ல, இந்த பாலை முதல்ல நீங்க தான் குடிக்கணும், அப்புறம் தான் நான் குடிக்கணும். அதனால முதல்ல நீங்க குடிங்க. குடிங்க நாகு பேபி, முதல்ல நீ குடி. ஐயோ, நீங்க குடிங்க. நாகு பேபி, நீ குடி. நாகு பேபி, நீங்க தான் குடிக்கணும். நீ குடி. நாகு பேபி, நீ குடி 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 குடி. நாகு பேபி. ஏய், இப்ப எதுக்குடி நீ பாலை கீழே கொட்டின? அது தெரியாம குட்டி போச்சுங்க. என்னடி புருஷனே எதிர்த்து பேசுற? யோ, என்னையா விட்டா ரொம்ப ஓவரா அடிக்கிற? புருஷன்னா அப்படித்தானே அடிப்பாங்க, அப்படித்தானே அடிப்பாங்க. என்ன கட்டுல போய் உட்கார்ந்திருக்கா? வேற வழி இல்ல, எப்படியாவது போராடி தலையில மைய வச்சிட வேண்டியதுதான். ஏய், என்னடி புருஷன் கட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்க, நீ அங்க இருந்து வேடிக்கை பாக்குற? வாடிங்க. ஏகு பேபி, நீங்க என்ன அடிச்சு அடிச்சு ரொம்ப கலப்பா இருப்பீங்க. கொஞ்ச நேரம் என் மடியில படுத்துக்கோங்க, நான் உங்களை நல்லா தூங்க வைக்கிறேன். வாங்க படுங்க, வாங்க வாங்க வாங்க. ஏகு பேபி, படுத்துங்க படுத்துங்க படுத்துங்க. ஏகு பேபி, என் செல்லம். ஏகு பேபி, ஏகு பேபி. ஓஹோ, மைய தடவை தான் இந்த பிளானா? கிழவி, உன்னை பொழந்து கட்டுறதுல தப்பே இல்ல. அடியே சக்தி, உன்
தலையில இந்த மைய தடவி என் புருஷாவிய விரட்டிட்டு நாங்க சொல்ற பேச்சை கேட்கிற ஆவிய வர வைக்க போறடி. அதுக்கப்புறம் நீ தாண்டி என் கால் அமுக்குவ. நீ சிக்குனடி. என்ன நாகு பேபி பாக்குற? எனக்கு கால் வலிக்குது. கால் அமைக்க விடு. அமைக்க விட. ஏய், நல்லா அமைக்க விடுறி. இந்த கை வலிக்குது. கை அமைக்க விடு. ஏகு பேபி, நான் வேணா தலைய அமுக்கி விடட்டுமா? தேவையில்லை, அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். சரி, ரொம்ப போர் அடிக்குது. ஒரு நல்ல பாட்டா எடுத்து விட. பாட்டா? நானா? அதெல்லாம் என்னால முடியாது. ஏய், புருஷன் கேட்டா முடியாதுன்னு சொல்ற, போய் பாடிக்கிட்டே ஆடுற. ஓகே? ஏய், என்னடி பழைய பாட்டா பாடிக்கிட்டு இருக்க? இந்த காலத்து பாட்டை பாடுறி. ஏகு பேபி, இந்த ட்ரெஸ்ல எப்படிங்க இந்த காலத்து பாட்டை பாட முடியும்? நாகு பேபி, நீ இப்ப இருக்கிற கெட்டப் 96. சுடிதார பார்த்து சொல்றீங்களா? புது பாட்டா பாடுறி. ஐயோ, புது பாட்டா? ஏய், ஆடுறி ஒழுங்கா. ஏன் ஏகு பேபி, இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கலையா? நான் வேணா வேற பாட்டு பாடட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏகு பேபி, ஏகு பேபி, எதுக்கு எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தானே நான் பாடி ஆடுனேன். உங்க டார்லிங் பாவம் இல்லையா? புருஷன்கிட்ட அடி வாங்க கூடாதுன்னா புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுங்க. எதுக்கு இந்த அதிக பிரசங்கத்தனம் கேக்குற? இங்க பாரு நாகு பேபி, நான் சொல்ற மாதிரி நீ கேட்டு நடந்தினா என் பேபி மான்னு நீ வரத்துக்குள்ள என் கூடவே நீ இருக்கிற மாதிரி சொர்க்கத்துல ஒரு இடம் வாங்கி வைப்பேன். இல்லன்னு வெய், நீ நரகத்துல போய் கஷ்டப்படுன்னு விட்டுருவ. ஐயோ, வேணாங்க. நானும் உங்க கூடயே சொர்க்கத்துக்கு வந்துடுறேங்க. நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. அப்படி கேளு. நீதான் இந்த வீட்டுக்கே பெரியவ. நம்ம குடும்பம் தழைக்கணும்னா சிவாவும் சக்தியும் ஒண்ணு சேரணும். நீ என்ன பண்ற? இனிமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க ஒண்ணு சேர என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ற. புரியுதா? என்ன யோசிக்கிற? இல்ல ஏகு பேபி,
ஏகு பேபி, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆனா இந்த பிச்சைக்கார சக்தியை மட்டும் இந்த வீட்டுக்கு வரதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஏன் 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 அனுமதிக்க மாட்டேன்? ஆ? உங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிட்டீங்க. அந்த சக்தி கிட்ட ஒரு நாளைக்கு அடி வாங்கி பாருங்க, அப்ப தெரியும். என்னமா அடிப்பா தெரியுமா? அவ அடிக்கிற அடி ஒவ்வொன்னும் இடி விழுந்த மாதிரி இருக்கு தெரியுமா? நாகு பேபிமா, ஆ? நான் உனக்கு தாலி கட்டின புருஷன். நான் சொன்னாலும் கேட்க மாட்டியா? ம். நீங்க மட்டும் இல்ல, அந்த படைச்ச கடவுளே வந்து சொன்னாலும் அந்த சக்தி இந்த வீட்ல இருக்கிறதுக்கு ஒரு நாளும் ஒத்துக்கவே மாட்டேன். நாகு பேபி, என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. சக்தியும் சிவாவும் ஒன்னா சந்தோஷமா வாழ நீ சம்மதிக்கணும். ஆ? அது நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காதியா? அப்ப வேற வழியே இல்ல. ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும். அப்போ ஏக்கு பேபிமா, அப்ப தூங்குற மாட்டே என்ன பண்ணுவீங்க? இப்போ உனக்கு விழப்போது பாரு. அது மாதிரி அடிச்சுதான் கறக்கணும். ஐயோ அம்மா, ஐயோ, ஐயோ, பிடியா, ஐயோ, ஐயோ, பிடி, பிடியா, பிடியா, ஐயோ. அது மை வைக்க வரிய மையு. ஐயோ, சுபத்ரா, 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 என்ன காப்பாத்துமா, என்ன காப்பாத்துமா. ஐயோ அம்மா, என்னம்மா இது கோலம்? அந்த சக்தி உடம்புல உங்க அப்பா ஆவியா வந்திருக்கிறாருன்னு சொன்னால, அந்த ஆளை என் ரூமுக்கு கூட்டிட்டு போறதுக்காக அவருக்கு பிடிச்ச இந்த கெட்டப்ப போட்டோமா. அம்மா, அம்மா, அவ நடிக்கிறாளா இல்ல உண்மையிலேயே பேய் பிடிச்சிருக்கானே தெரியல. உன்னை யாரும்மா அப்பாவுக்கு பிடிச்ச கெட்டப்லாம் போட சொன்னா? அட நீ வேறம்மா. அந்த சக்தி சிவா ரூம்ல உட்காந்துக்கிட்டு அந்த பையல கொஞ்சம் கொஞ்சராமா. எனக்கே அவ நடிக்கிறாளோன்னு சந்தேகமா இருந்துச்சு. அதனால அவளை அங்கிருந்து கூட்டிட்டு வரதுக்காக தாமா இந்த கெட்டப்பே போட்டேன். ஆனா அந்த பாவி மக என்ன பொழந்து எடுத்துட்டாமா. அதனால கன்ஃபார்மா சொல்றேன், அவ நடிக்கிறாமா. ஏய் நாகலட்சுமி, சூப்பர்ரா. எப்படிடா கண்டுபிடிச்ச? ஐயோ, எல்லாத்தையும் ஒட்டு கேட்டிருக்காளே. பாட்டி, உனக்கு செம்ம மூளை பாட்டி. வாங்குற அடியிலேயே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே எனக்கு பேய் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. ஏய், என்னடி என்கிட்ட நக்கலா பேசுறியா? பாட்டி, உங்ககிட்ட நக்கலா பேசாம வேற யார்கிட்ட பேசுறது? அதுக்குன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கீங்க. ஆமா, எங்க இருந்து புடிச்சீங்க அந்த முழு சாமியாரையும் அரை சாமியாரையும்? பாக்குறதுக்கே செம காமெடியா இருக்காங்க. நானே அங்க எக்ஸ்ட்ராவா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். அவன் என்னடானா எங்க இருந்தோ வந்து என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அத்த, அந்த ஆளே ஒரு டுபாக்கூர் சாமியாரு, நீங்க அவனை போய் நம்பிட்டு இருக்கீங்க. பேசாம அந்த ஆளை அனுப்பிட்டு வேற ஏதாச்சும் பிளான் போடுங்க. நீங்க வேணா பாருங்க, அந்த ஆள் ஒரு ஃப்ராடா இருக்க போறான். கடைசியில உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு ஓட போறான். அச்சி, நிறுத்து. இப்படி நீ பேசினா நான் மனசு மாதிரி அந்த சாமியார அனுப்பிடுவேனா? கண்டிப்பா நடக்காது. உனக்கு பேய் பிடிக்க வச்சு உன்னை என் காலடியில விழ வைக்க போறேன். அத்த, நீங்க நினைச்சீங்கன்னு வைங்களேன், உங்க கால் அடியில கிடப்பேன் அத்த. எப்ப தெரியுமா? நீங்க உண்மையான பாசத்தோட என்கிட்ட பழகி, உண்மையான அம்மாவா என் மாமா கிட்ட நடந்துகிட்ட, உண்மையான குடும்ப தலைவியா நிர்வாகம் செஞ்சீங்கன்னு வைங்க, கண்டிப்பா நான் உங்க கால் அடியில தான் கிடப்பேன். ஆனா நீங்க தான் எல்லாமே தலைகீழா பண்றீங்களே. நீங்க தலைகீழா பண்ணீங்கன்னு வைங்களேன், நானும் தலைகீழா தான் பண்ணுவேன். உங்க கால் அடியில கிடைக்க வேண்டிய நான் இப்போ உங்க தலை மேல ஏறி மிதிக்கிறேன். ஏய், இந்த சுபத்ராவ யாரும் ஏறி மிதிக்க முடியாது. கண்டிப்பா மிதிப்பாங்க அத்த. யாருன்னு கேக்குறீங்களா?